இவனுக்கு சில கொள்கை இவனுக்கு சில கொள்கைன்னு இருக்கும். ஆனால் அந்த வேறுபாடு உள்ள எல்லாரும் ஒன்றா சேருவாங்க. வேறுபாடு இருக்கு அவங்களுக்குள்ள. ஆனால் வேறுபாடு உள்ள எல்லாரும் என்ன செய்வாங்க? ஒன்றா சேருவாங்க. எதில் ஒன்றா சேருவாங்கன்னா தௌஹீத் ஜமாத்தை அழிக்கிறதுல ஒன்றா சேருவாங்க. தௌஹீத் ஜமாத்தை எதிர்க்கணும்னு சொன்னால் ஷாஃபியும் ஒன்றாயிரும், ஹனஃபியும் ஒன்றாயிரும், காதிரியாவும் ஒன்றாகும், ஷாதிலியா ஒன்றாகும், தமுமுக ஒன்றாகும், முஸ்லீம் லீக்கு ஒன்றாகும். தேர்தலில் அடிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும். நம்மளை அழிக்கிறன்னு வரும்போது வாங்க நீங்கள் வாங்க நம்ம ஒன்று ஆகுது. அப்போ என்ன விளங்குதுன்னு கேட்டால் எல்லாரிடமிருந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்க போய் தான் அவர்களால் ஒன்று சேர முடிகிறது. நம்மளோட மட்டும் ஒன்று சேர முடியவில்லை. ஃபஸ்ட்டு விளங்கி கொள்ளணும். கண்டிப்பாக அவங்களுக்கு மத்தியில் வித்தியாசங்கள் இருந்தாலும் அதில் ஒரு பேசிக்கலாக அவங்களுக்கு வித்தியாசம் கிடையாது. சில ஆதாயங்களுக்காக வேண்டி சில சில சில்லறை விஷயங்களில் வித்தியாசம் இருக்கிறது. நம்மளில் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டால் குர்ஆனில் உள்ளது மட்டும்தான் மார்க்கம், வேற எதுவும் மார்க்கம் இல்லை. நபிகள் நாயகம் சொன்னது செஞ்சது மட்டும்தான் மார்க்கம், வேற எதுவும் மார்க்கம் இல்லை. இப்படி அவர்கள் யாரும் சொல்ல மாட்டார்கள். எந்த கூட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் குர்ஆனில் உள்ளது நாங்கள் எடுத்துக்கிடுவோம், நபி சொன்னாலும் ஏற்றுக்குருவோம், சஹாபி சொன்னாலும் ஏற்றுக்குருவோம், இமாம் சொன்னாலும் ஏற்றுக்குருவோம், அஜர் சொன்னாலும் ஏற்றுக்குருவோம், அந்தந்த இயக்கத்துடைய தலைவர்கள் சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி பல பேரை பின்பற்றக்கூடிய வகையில் எல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க. எல்லாருடைய கொள்கை என்னவா இருக்குன்னு கேட்டால் குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான். சஹாபி சொன்னால் கூட ஏற்றுக்கிற மாட்டோம். நபிகள் நாயகத்தினுடைய தோழர்கள் ஒன்றை சொன்னால் கூட அவங்களுக்கு வஹி வரவில்லை, அல்லாஹ்விடமிருந்து அவங்களுக்கு செய்தி வரவில்லை, அது மார்க்கமாகாது. அவங்க நல்லவங்க, ஆனால் அதுக்காக அவங்க சொன்னதெல்லாம் ஏற்றுக்கிற வேண்டியதில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்படி ஒருத்தராவது சொல்கிறாங்களா? இல்லை. அதாவது குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம், வேற எதுவும் மார்க்கம் இல்லை. நெகட்டிவாக நம்ம மட்டும்தான் சொல்லுகிறோம். அது எப்படி இருக்குன்னு கேட்டால் இஸ்லாமிய கொள்கைக்கும் மற்ற கொள்கைன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். எல்லாரும் உங்களுக்கு எதிராக ஒன்று சேருவாங்க. முஸ்லீம் பிரச்சனைன்னு வரும் பொழுது யூதர்கள் ஒன்றா சேருவாங்க, கிறிஸ்துவர்கள் ஒன்றா சேருவாங்க, இந்துக்கள் ஒன்றா சேருவாங்க, பௌத்தர்கள் ஒன்றா சேர்ந்துக்கிடுவாங்க, ஜைனர்கள் ஒன்றா சேர்ந்துக்கிடுவாங்க. இன்றைக்கி வரைக்கும் மீடியாக்கள் எதை எடுத்துக்கொண்டு அனைவரும் ஒன்று சேர்ந்து கொண்டு உங்களை மட்டும் தனியாக காட்டுவாங்க. ஏன் காட்டுறாங்க தெரியுமா? இஸ்லாமும் நெகட்டிவாக தான் இருக்குது. இஸ்லாம் அல்லாஹ் வணங்குன்னு சொல்லலை, அல்லாஹ்வை தவிர எல்லாம் இல்லைங்குது. அப்போ எல்லாரும் இல்லைன்னா கோவர்த்தனை செய்யும். அவன் என்ன செய்வான்? உன் இதை நீ வணங்க, ஏன் இதை நான் வணங்கிறாங்கன்னா சண்டை வர வாய்ப்பு கிடையாது. வேறு வேறு கடவுளாக இருந்தாலும் இவன் என்ன செய்வான்? உன் கடவுள் நீ வணங்கிக்க, உன் கடவுள் நீ வாங்கிக்க, என் கடவுள் நான் வணங்கிறேங்கிறான். நீங்கள் என்னென்னு சொல்கிறீங்க? கலிமாவை லா இலாஹங்கிறீங்க. ஒன்றும் கிடையவே கிடையாது. வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை அல்லாஹ்வை தவிர. அதில் என்ன மெசேஜ் வைக்கிறீங்க? அல்லாஹ் வணங்குறது சரி, மற்ற எல்லாம் தப்பு, அனைத்தும் பொய், அனைத்தும் தெய்வம் இல்லை. அப்போ அனைவரும் ஒன்றா சேர்த்தானே செய்வான். அந்த மாதிரி தான் தௌஹீத் என்பதும். எப்படி இஸ்லாத்திற்கும் குஃபுருக்கு மத்தியில் எல்லாரும் எத்தனை மதங்களாக இருந்தாலும் உங்களை எதிர்க்கிற விஷயத்தில் ஒன்று சேருகிறார்களோ அந்த மாதிரி தான் தௌஹீதும் சொல்லுகிறது. அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்காதே, ரசூலை தவிர யாரையும் கட்டுப்படாதே, வேறு யாருக்கும் கட்டுப்பட முடியாதுன்னு சொல்கிற காரணத்தினால ரசூலை தவிர பலருக்கு கட்டுப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வை தவிர பலரை வணங்கி கொண்டிருக்கிறவர்களுக்கும் ரசூலை தவிர பல தலைவர்களை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கும் நம்ம மேலே கோபம் வருகிறது. அடிப்படையில் வேறுபடுகிறோம், முக்கியமான விஷயத்தில் வேறுபடுகிறோம். இதை எந்த இயக்கமும் சொன்னது கிடையாது. தௌஹீதுக்கு நெருக்கமான இயக்கம்னு சொல்லி கொண்டால் கூட அவங்க கூட இந்த சஹாபாக்கள் சலபின்னு பல்ட்டி அடிச்சுக்கிடுவாங்க. குர்ஆன் ஹதீஸ் மட்டும்னு சொல்ல மாட்டார்கள். குர்ஆன் ஹதீஸை தவிர எதுவும் ஆதாரம் இல்லைன்னு சொல்ல. நம்ம என்ன செய்கிறோம்? மார்க்கம்னு ஒன்று சொன்னால் குர்ஆனில் காட்டு, இல்லாட்டி நபி சொன்னால் காட்டு. அபூபக்கர் அதெல்லாம் பேசாத, உமர் அதெல்லாம் பேசாத, அபு ஹனீஃபா அதெல்லாம் பேசாதன்றோம். நம்ம என்ன செய்வோம்? குர்ஆனில் இருக்குதா கொண்டாந்து காட்டு, நபிகள் நாயகம் ரெஃபரன்ஸில் கொண்டாந்து காட்டணும். நபிகள் நாயகம் சொன்னாங்களா கொடு, வேறு எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. இந்த ரெண்டு தான் கலிமாவோட நீங்கள் சொல்கிறீங்க. இஸ்லாத்துக்கு வரும்போது ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி அல்லாஹ்வை ஏற்றுக்கிறீங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ்னு முஹம்மதை ஏற்றுக்கிறீங்க, வேறு யாரையும் ஏற்றுக்கிற வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த ரெண்டில் மாத்திரம் நிற்கிறோம். அவங்க அலை பாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால என்ன செய்கிறது? வேறுபாடாக இருக்கிறது. இதுதான் கரெக்டான கொள்கைங்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஆதாரமாக இருக்கிறது. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இந்த இயக்கங்களோட செயல்பாடுகள் என்ன? இது மறுமைக்கு பயன் தருமா?
குரான் ஹதீஸை விட ஒற்றுமை தான் வேணுங்கிற பேசுகிறாங்களே, இது சரியா? முதல்ல அதிகமான இயக்கங்கள் மக்களை ஏமாற்றுவதற்கு ஒற்றுமை கோஷத்தை என்ன செய்கிறாங்க, முன் வைக்கிறாங்க. நம்மெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், நம்ம எல்லாம் உண்ணும், எல்லாம் ஒன்றுபடணும் என்று சொல்லுவாங்க. இது இதை விட ஒரு பித்தலாட்டமான ஒரு கோஷம் உலகத்தில் கிடையவே கிடையாது. ஒற்றுமை கோஷம்னா எப்படி ஒற்றுமை வரும்? பல இயக்கங்கள் இங்கே இருக்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கொள்கை இருக்கிறது. அவன் கொள்கையில் அவன் இருப்பான். ஒவ்வொருத்தனுக்கும் தனித்தனி தலைமை இருக்கிறது. அந்த தலைமையின் கீழே தான் அவன் செயல்படுகிறான். ஒவ்வொருத்தனுக்கும் தனித்தனி எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதை விட்டுட்டுலாம் ஒன்றாவலும் ஆக மாட்டான். அப்போ ஒற்றுமை ஒற்றுமைன்னு சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டு அவன் இன்னொரு ஏற்கனவே 10 இருந்தால் 11வது இயக்கமாக இருப்பானே தவிர 10ஐயும் ஒன்றா ஆக்குனது கிடையாது. ஒவ்வொருத்தனும் இயக்க ஆரம்பிக்கும் என்ன சொல்லுவான், நாம் எல்லாத்தையும் ஒன்றாக்க போகிறோமா, ஏற்கனவே 10 இருக்குமா, ஒன்றாக போகிறோன்னு வந்தானா 11 ஆயிரம். இவன் வராட்டா கூட 10 இருந்திருக்கும். 11க்கு பிறகு என்ன இன்னொருத்தன் வருவான், நாமெல்லாம் 11ஆக பிரிஞ்சு கிடக்கிறோம், நம்ம எல்லாம் ஒன்றா ஒன்றுமா. ஒன்றா எவனும் ஆக மாட்டாங்க. இவனை நம்பி ஏமாந்து ஒரு 10 பேர் போவானா 12 ஆயிரும். அப்போ என்னைக்கு ஒத்துமை எப்போ ஆக எப்படி முடியும்? எப்படி முடியுங்கிறேன். தர்காவுக்கு போகணுங்கிறவனு போவாதவனு ஒன்றாக முடியுமா? நான் எம்எல்ஏ வரதா நீ எம்எல்ஏ வரதான்னு போட்டி போகிறோம், 2 பேரும் ஒன்றா வேணான்னு கேட்குறேன். எம்எல்ஏ சீட்டு வாங்குறதா இருந்தால் அது எனக்கா உனக்காங்கிறதுல நீ சண்டை போட்டுட்டு செத்து போயிடுவிய. நீ இப்படி ஒன்றாக போகிற, நடக்கிற காரியமா இல்லை. அதனால் விளைவிக்கிறேன்னு ஒற்றுமை என்பது கொள்கையில் தான் வரணும். ஒற்றுமை உன் கொள்கை என் கொள்கை வேறாக இருக்கிற வரைக்கும் நடிக்கத்தான் முடியுமே தவிர ஒன்றுபட முடியாது. என் கொள்கை உன் கொள்கை ஒன்றா இருந்தால் ஒன்றுபட்டுருவோம். இப்போ எடுத்துக்கிறங்க, இத்தனை 72 இயக்கங்கள் இருக்கிறான். இவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க, ஒற்றுமைன்னு கூடுவாங்க. கூடி என்ன செய்வான், பிரியாணி சாப்பிட்டு ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு சமுதாயம் ஒற்றுமைப்படணும்னு வசூல் பண்ணிட்டு என்ன செய்வாங்க, தின்னுட்டு கலைஞ்சிருவாங்க. எதுலையாச்சும் ஒன்றா இருந்து பார்த்தீங்களா? நாங்கள் மட்டும் அதில் போக மாட்டோம். ஏன் போக மாட்டோம்னா இது பொய், இது திங்கிறதுக்காக கூடுற ஒரு கூட்டம், ஒற்றுமை நடக்காதுன்னு சொல்லிட்டோம். இப்போ நான் என்ன கேட்குறேன், நாங்கள் இந்த ஒற்றுமை என்பது நீ சொல்கிற ஒற்றுமை நடக்காதுன்ற கொள்கையில் உள்ளாள் எங்களை விட்டு நீ எல்லாரும் ஒன்றாகி ஒரு டிசம்பர் 6 போராட்டத்தை எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நடத்து பார்ப்போம். டிசம்பர் 6க்கு போராட்டம் நடத்துறீங்களா? நீ தனியாக நடத்துகிற, நீ தனியாக நடத்துகிற, நீ அந்த போராட்டம் வரும்போது மட்டும் ஒத்துமை இல்லை, நான் தனி, என் கொடி தனி, உன் கொடி தனி. போராட்டம்லாம் முடிஞ்ச ஆர்டினரி நிலைமை இருக்கும்ல, அப்போ நம்மளாம் ஒத்துமைம்பாங்க. திங்கிறதுக்கு மட்டும் ஒத்துமை. ஒரு கல்யாணத்தில் சோறு திங்கிறான், அந்த மாதிரி தான் உங்கள் ஒத்துமை. கல்யாணத்தில் எல்லாருமே சோறு திங்க மாட்டோமா? வேறு எதுலையும் ஒன்றுபட்டு இருக்கிறான். எலெக்ஷனில் நிற்கிறான், எல்லாரும் முஸ்லீம் லீக் நிற்கிறான், தேசிய லீக் நிற்கிறான். இந்த பாப்புலரை முதல்ல நினைஞ்சான் இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வரோன்னு சொன்னால் உலகத்தில் கழிப்பட்ட கேடுகட்டம் இவன் தான். இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வரணும்னு சொல்லிவிட்டு கடைசியில் நினைச்சிட்டான் அம்பேத்கர் பிறந்தநாள் கொண்டாடுறான். RSS தலைவருக்கு மட்டும் தான் கொண்டாடல இவன். அவ்வளோ பொங்கல் விழா, தீபாவளி விழா, திருநாள் எல்லா அளவும் கொண்டாடுறான். தேர்தலில் நிற்க போகிறாராம். நின்று இதில் ஜெயிச்சு இஸ்லாமிய ஆட்சி என்ன செய்வாரான், மாற்றத்தை நோக்கி நம்மளை கொண்டு போகிறோன்னு சொல்லி உலகத்திலே பித்தலாட்டக்காரன் யார், இந்த பாப்புடு. மற்றவனாவது சொல்லுக்கும் செயலுக்கும் ஓரளவு கரெக்டாக இருப்பானுவார். இவனுக்கு எந்த சம்பந்தமும் இருக்காது. இப்படி மூளை செலவு பண்ணுவான், சின்ன பிள்ளைகளை பிடிச்சிக்கிட்டு இப்படி அப்படி மூளை செலவு பண்ணி இந்த விடுதலை புலிகள் செய்வான்ல, அந்த மாதிரி சிலருக்கு மெண்டலை ஏற்றி விட்ருவாங்க, ஒன்றுமே வழங்காமல் போயிடுவானுவ. அவன் வாழ்க்கையில் கடைப்பிடிக்க மாட்டான். இஸ்லாமுக்கு அவனுக்கு சம்மந்தமே இருக்காது, இஸ்லாத்தை பேணவே மாட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு குரூப்புன்னு வைக்கலாம். சரி, இது வச்சுக்கிடுவோம். எல்லாரும் எலெக்ஷனில் போட்டிட்டீங்கல்லப்பா, எல்லாரும் போட்டிடுறதுக்கு பதிலாக இந்த தமுமுக, முஸ்லீம் லீக்கு, தேசிய லீக்கு, இந்த பாப்புலர், நாங்கள் தான் தேர்தலில் போட்டிட மாட்டோமே, நீங்கள் எல்லாருமே ஒன்றா கூட்டிகிட்டு போய் ஒரு அம்மாட்டை ஐயாட்டை போய் ஒரு கூட்டணி வச்சு 3 சீட்டு போல 10 சீட்டை வாங்கி அது பங்கு வச்சுட்டு போடுங்கன்னு சொன்னால் போடுவானா? அதை செய்ய முடியுதாடா? தேர்தலில் போட்டிடணுங்கிறதுல ஒத்த கருத்தாக இருக்கிற நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா போட்டிடுவோன்னு உனக்கு முடிவு வர முடிஞ்சா? முடியாது. ஏன்? அவன் எம்எல்ஏ போனால் நமக்கு இருக்க வரக்கூடாது தடுப்பான். அவனை சேர்த்துறாதீங்க, இவனை சேர்த்துறாதீங்க இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறான், அடுத்தவனை கொண்டு போய் இந்த தலைவர்கிட்ட அறிமுகப்படுத்தக்கூடாதுங்கிற அளவில் ரொம்ப கவனமாக இருக்கிறான். என்ன ஒத்துமை, யாரை ஏமாத்துற ஒத்துமைண்டு? நாங்கள் இல்லைங்கிறோம், தெளிவாக இருக்கிறோம், நீ இருக்குங்கிற போய் சொல்கிற. ஒத்துமையெல்லாம் ஏற்படவே செய்யாது. ஒரு போராட்டத்தை ஒன்றா அவங்க செய்ய மாட்டார்கள், ஒரு தேர்தலில் ஒன்றாக நிற்க மாட்டார்கள். ஒன்றில் ஒத்துமையாவாங்க. தௌஹீத் ஜமாத்தை ஒழிக்கணும்னு ஒரு மசோரா பண்ணுனா 50 பேர் வருவான். நானும் பார்த்துருக்குறேன், ஒத்துமையாக இருக்கிறாங்க. தௌஹீத் ஜமாத்துக்கு எதிராக ஒரு மசோரா பட்டியன்னு வைங்க, எல்லா பயிலும் ஒன்றா சேர்த்துருவான். அனைவரும் ஒன்றா கூட்டிக்கிட்டு அவர்களை தடை செய்ய வேண்டும், நீக்கணும். உங்கள் அப்பனுக்கும் தடை செய்ய முடியாது, இந்த ஜமாத் தடை செய்ய, இந்த எவனை வேணாலும் தடை செய்யலாம், நம்மளை தடை செய்ய முடியுமா? அவ்வளவும் ஒரு சட்ட பிரச்சனை அவ்வளோ நுணுக்கமாகவும்
நல்லிணக்கத்தை பேணக்கூடிய வகையிலையும் பிற சமுதாய மக்களை அரவணைக்கக்கூடிய வகையிலையும் ஒரு கலவர பூமியில் கூட எந்த இயக்கத்தையும் போலீஸ்காரங்க அனுமதிக்க மாட்டாங்க, நம்மளை அனுமதிப்பாங்க. ஏன்? நம்ம முத்த விட மாட்டோம், அமைதிப்படுத்துவோம். சங்கரங்கோவிலில் வந்து நம்ம தான் போனோம், எந்த இயக்கமாக போனானா தௌஹீத் ஜமாத் அவனை விட்டுருப்பான், ஒன்றும் ஜமா பிரச்சனையாக மாட்டான், அவன் நல்லது சொல்லி எல்லாத்தையும் இணக்கமாக்கிட்டு தான் வருவான். எங்களை எப்படி எவன் தடுப்பான்? எங்களை என்ன தடுப்பான்? தடுக்க நான் விடுதலை புள்ளியா? நாங்கள் குண்டு வைக்கிறாளா? உன்னை மாதிரி போராட்டம் பண்ணி பஸ்ஸுக்கார உடைக்கிற ஆட்களா? எல்லாம் நெறிப்படி சட்டப்படி போய்கிட்டு இருக்கிற ஆளுங்க. அதனால இது இவங்க எத்தனை பேரும் சேர்ந்து மனுலாம் கொடுத்தாங்க. நீ பிரதமரே செஞ்சு போய் மனு கொடுத்துட்டு வா, ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இந்த நாட்டினுடைய சட்டப்படி எங்கள் மேலே எவன் கை வைக்க முடியாது, அதான் விஷயம். அப்போ இதுக்கு ஒன்றுபட்டாங்க எல்லாரும் சேர்ந்து தௌஹீத் ஜமாத்தை தடை செய்ய வேண்டும் அவ்வளோ பேரும் கூட்டினாங்க. இதெல்லாம் பொய். நாம் என்ன செய்கிறோம்? கொள்கையில் ஒன்றுபடணுங்கிறோம். சரி, கொள்கையில் ஒன்றுபடணும்னு சொன்னமே, இதில் வந்து நீ 19 பேர் 40 பேர் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ஒரு கூட்டம் போட்டால் கூட நாங்கள் போடக்கூடிய ஒரு போராட்டத்துக்கு உனக்கு கூட்ட முடியுமா? நாங்கள் கொள்கையில் மக்களை ஒன்றெடுக்கிறோம். கபூர் வணங்காத வா, மதுகப்பு வேணாம் வா, தரிக்கா வேணாம் வாங்குகிறோம், விட்டுட்டு ஒரு குழிக்கு வந்துடுறான். இவன் ஒத்த கொள்கையில் ஒத்துமையாக இருக்கிறான். ஒரு ஜூலை 4 நடத்தின ஒரு போராட்டம் சென்னை தீவுத்திடலில், அதுக்கு நிகராக இவங்க இத்தனை பேர் சேர்ந்து நடத்தி காட்ட முடியுமா? 15 லட்சம் பேர் கூட்டினான் இல்லைங்க, 15க்கு மேலே அத்தனை லட்சம் பேர் ஆண்களையும் பெண்களையும் யாருக்கா கூட ஏன் கூட்டணும்? கொள்கை சார்ந்து நம்ம இருக்கும் பொழுது அல்லாஹ் கொண்டாந்து என்ன செய்யறான்? மக்களை கொண்டாந்து தன்னால் தர்றான். இவங்க கொள்கையை விட்டுட்டு போன காரணத்தினால ஒற்றுமையெல்லாம் ஏற்படாது. அதனால இந்த ஒற்றுமைங்கிற வாசம் வந்து அது ஒரு மோசடியாக நான் கேட்குறேன். நல்லவனு கெட்டவனு ஒற்றுமையாக வருது. ஒருத்தன் குடிக்கிறான், குடிக்க மாட்டேங்கிறான், இவன் 2 பேர் ஒன்றா போங்க எப்படின்னு. இவர் குடிக்கிறாருங்க, அவர் குடிக்க மாட்டேங்கிறாரு, தப்புங்கிறாரு, எல்லாம் ஒன்றா போங்க அப்படின்னா என்ன நான் குடிக்கணுமா? நீ என்ன சொல்ல வர்ற? ஊரில் உள்ள 50 பேரும் சேர்ந்து வரதட்சணை வாங்குறான், 4 பேர் நாங்கள் வாங்க வேணாங்கிறோம், ஒத்துமையாக போங்க அப்படின்னா நாங்கள் வாங்கணுமா? நீ என்ன சொல்ல வர்ற? ஒற்றுமை கோஷம் என்பது அயோக்கியனை நல்லவனை சமமாக ஆக்குவதுன்னு அர்த்தம். அயோக்கியனோட நாங்கள் சமமாகுவோமா? கெட்டவனோட நாங்கள் சமமாகுவோமா? வரதட்சணை உலகமே சேர்ந்து வாங்க, நாங்கள் வாங்க மாட்டோம். உலகமே சேர்ந்து சந்தன கொடிகள் நாங்கள் இழுக்க மாட்டோம். உலகமே சேர்ந்து பில்லி சூனியம் ஃப்ராடு தாயத்து தட்டு போடு, நாங்கள் போட மாட்டோம். இது ஒத்துமை. நீ என்ன செய்கிற? தாயத்து போட்டவனும் போடாதுன்னு ஒன்றா உட்காருங்கிற. அவன் தப்ப நான் கண்டுக்குறாங்கன்னா ஏன் தப்ப அவன் கண்டுக்குறான்னு மூசி பொழுவுற. நாங்கள் என்ன செய்கிறோம்? எவன் தப்பையும் கண்டுக்கணுங்கிறோம். இப்படி ஒன்றா வருது, ஒன்றா ஆகுறது ஒரு ஃப்ராடு, ஏமாத்தனங்க. ஒத்துமை ஆகுறதுன்னு சொல்லுவதை ஃப்ராடு தானங்க அது. கெட்டவன் லா எஸ்தவில் ஹபீஸ் உள்ள தையிபு, நல்லதும் கெட்டதும் சமமாகாது அல்லாஹ் சொல்லிட்டான். நீ சமம்ங்கிற. உளவு ஆஜபக்கு கசரத்துல் ஹபீஸ், கெட்டது அதிகமாக இருப்பது உன்னை கவர்ந்தாலும் கெட்டது நல்லது சமம் கிடையாது.